பாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது ரோஜின் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஜாஸ்மின் ஷீபா பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஜான்ராஜ் குடும்பத்தினருடைய நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இன்று புனிதர்களான சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களினுடைய நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் உகாண்டா நாட்டை சார்ந்தவர்கள். 1860 பிறந்த இவர் அந்த நாட்டினுடைய மன்னருக்கு எதிராக இவர் கிறிஸ்துவ வாழ்வினுடைய நெறிகளை சொல்லிக் கொடுத்து கிறிஸ்தவ மதத்தினை பரப்புவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். அந்நாட்டிலே கிறிஸ்தவ மதமானது பரவாமல் இருந்தது. மத போதகர்கள் அங்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி, கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்ற பொழுது அம்மன்னருடைய செயல்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். அந்த மன்னரானவர் ஓரினை சேர்க்கையை சார்ந்தவராக இருந்ததால் அந்த வகையான பழக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவை பின்பற்ற அழைப்பு விடுத்தார். ஆனால் மன்னர் அவருடைய பேச்சை கேட்காமல் இருக்கவும் அவர்களை தீயிலிட்டு எரித்து கொள்வதை நாம் பார்க்கலாம். அதே போல அதே கிறிஸ்தவ மத போதர்களை பின்பற்றி வாழ்ந்தவர் தான் இந்த சார்லஸ் லுவாங்கா. அந்த நாட்டை சார்ந்தவர். அவர் மீண்டும் அந்த அரசருக்கு எதிராக குரல் கொடுத்து அவரும் மறைசாட்சியாக உயிர் தொடுத்து இன்று கிறிஸ்துவ மதம் உகாண்டாவில் பரப்புவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். இன்று அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையும் சரி, நேற்றும் இன்றும் நாம் வாசிக்கின்ற வாசகங்களானது மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரத்திலே எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 12வது அதிகாரத்திலே இயேசுவை பல பேர் கேள்வி கேட்பதாக நாம் பார்க்கின்றோம். செவ்வாய்க்கிழமை உள்ள வாசகத்தை நாம் பார்க்கின்றோம் என்றால், ஏரோதியர்கள் இயேசுவை பற்றி கேள்வி கேட்கின்றார்கள். நேற்றைய வாசகத்திலே சதுசேயர்கள் இயேசுவிடம் உயிர்ப்பை பற்றி கேள்வி கேட்கின்றார்கள். இன்று மறைவல்லுனர் முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவை கேள்வி கேட்கின்றார்கள். இயேசு நல்லது செய்வதால் பல பேர் அவருக்கு எதிராக பொறாமையினால் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய சமுதாயத்திலும் யாராவது நல்லது செய்தால் அதை பிடிக்காமல் அவர்கள் செய்யும் செயலை பொறாமை பிடித்தவர்களாக அவர்களுக்கு எதிராக பல்வேறு கேள்விகள் கேட்கின்ற அதே சூழலைத்தான் இயேசுவும் சந்தித்தார். ஆனால் இயேசு சந்தித்த பொழுது அவை அனைத்தையும் விவேகத்துடன் ஞானத்துடன் எதிர்கொண்டு அனைவரும் வாயை அடைக்கின்ற அளவுக்கு வியப்புக்குரிய பதிலை கொடுத்து அவர்களிடமிருந்து தப்பி செல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
நாமும் ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்படுவதற்கு இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது பல பேர் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தாலும் கேள்விகள் கேட்டாலும் அவற்றை நாம் ஞானத்தோடு அவர்களிடமிருந்து கடந்து செல்ல இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்னை மரியாள் இயேசுவை ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தார் என்பதை நாம் பார்ப்பதற்கு உதாரணம் அவருடைய பணி வாழ்வில் அவர் எவ்வளவு ஞானத்தோடு இருந்தார் என்பதை நமக்கு தெரியும். நாமும் ஞானத்தோடு வாழ்வதற்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆலயத்தில் திருப்பலிக்கு வர முடியாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு விவிலியங்களை வாசிப்பதன் மூலமாக இறைவனுடைய அருளை இறைவனுடைய ஞானத்தை பெற நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அத்தகைய ஞானம் இன்று நமக்கு சொல்வது முதன்மையான கட்டளை எது என்பது. தன்னுடைய ஒரே கடவுளை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் அன்பு செய்வதே முதன்மையான கட்டளை. அதற்கு அடுத்ததாக உன்னுடைய தன்னைத்தானே அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த கடவுள் அன்பும் பிறர் அன்பும் ஞானத்தின் இரு பக்கங்களாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை மட்டும் அன்பு செய்தால் போதாது, பிறரையும் அன்பு செய்யக்கூடிய மனம் உள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கடவுளுக்கு உரிய இடத்தை கொடுக்கின்றோம். பாரம்பரியமிக்க இந்த பங்கிலே கடவுளுக்கு உரிய வணக்கம் என்னென்ன செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்ற அதே சூழலில் குடும்பத்திலே அன்பு இல்லாமல் பிரிவினையிலும் போட்டியிலும் இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் வீண் என்பதை நாம் மனதில் கொண்டவர்களாக கடவுளோடு ஒற்றுமையாக இருக்க ஆசைப்படுகின்ற நாம் பிறரோடும் ஒற்றுமையாக வாழ இன்றைய நாளிலே இறைவனிடம் அருள் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். கடவுளை அன்பு செய்ய மறந்த தருணங்களுக்காகவும் பிறரை அன்பு செய்ய மறந்த தருணங்களுக்காகவும் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மகள் உன்னோடு மனம் புரிவதற்கென்றே ஆண்டவர் உங்களை என்னிடம் அனுப்பியுள்ளார்.
தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தை 10, அதிகாரம் 7 இறைவார்த்தை 1 9 முதல் 14, அதிகாரம் 8 இறைவார்த்தை 4 முதல் 8 முடிய. அந்நாட்களில் தோபியாவும் அசரியாவும் மேதியா நாட்டினுள் சென்று எக்பத்தனாவை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எக்பத்தனாவை அடைந்த பொழுது தோபியா அசரியாவிடம், சகோதரர் அசரியா, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் என்றார். எனவே ரபேல் அவரை ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பிவிட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசரியாவிடம், சகோதரரை, என் உறவினாலான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமை உள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 பேருக்கு மனம் முடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு, ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ணமாட்டேன், பருக மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி செய்கிறேன். மோசையின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மணமுடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினாளை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவள், அவள் உனக்கு உரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்து, மோசையின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்துச் செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வர சொன்னார். மோசையின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன்பின் அவர்கள் உண்டு பருகத் தொடங்கினார்கள். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினால் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும்
முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமீன் ஆமீன் என்று கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். தமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெயர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெயர் பெற்றோர். சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உமது அடிமை இறைவா ஏற்பாய் என்னை. எரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவான். எரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவான். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாய் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனிதர்களான சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களும் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுமின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ரோஜின், ஜாஸ்மின், ஷீபா இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். புதிய ஆண்டில் அவர்களுக்கு நிறைவான வளங்களில் நான் நிரப்பி அவர்களை என்று வழிநடத்துமைக்கென்றி மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரை, குடும்ப நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஜான்ராஜ் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை அன்பின் குடும்பமாக இருக்க வழி நடத்துவீராக. மேலும் இக்கொரோனா காலகட்டத்தில் உம்மை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நற்சுகத்துடன் வாழ எங்களுக்கு வழிகாட்டுவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனிதர்களான சார்லஸ் லுவாங்காவ் மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடர்ந்த இரத்தம் என்னை காத்த முடிவில் அவள் வலிப்பதாக. ஆமென்.
நம் பாவம் போக்குகின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலும் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனையும் மனிதர்களையும் அன்பு செய்பவர்களாக வாழ சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஞான பிரகாசியாரே, அருள்வீர் வரங்கள் எம்மவர்க்கே. புனித ஞான பிரகாசியாரே, அருள்வீர் வரங்கள் எம்மவர்க்கே. புவியோர் எங்கள் புகழே, புனிதம் பொங்கும் அழகே. புவியோர் எங்கள் புகழே, புனிதம் பொங்கும் அழகே. இறைமகன் புதிய உறவில் எம்மையும் பதிய செய்வீர். புனித ஞான பிரகாசியாரே, அருள்வீர் வருங்கள் எம்மவர்க்கே. இறைவா, அமைதியின் தூதனாக என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மரிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.